ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மட்டன் சாப்ஸ். இதுக்கு வெங்காயம் 2 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கா, தக்காளி 2, தேங்காய் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுருக்கா, இஞ்சி பூண்டு விழுது, இது சில்லி பவுடர் 2 ஸ்பூன், பெருஞ்சீரக பவுடர், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் அதை எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பூ எடுத்து வச்சுருக்கோம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். போன் உள்ள மட்டனாக வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மட்டனை குக்கரில் இஞ்சி பூண்டு விழுதும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டனில் உள்ள தண்ணி எல்லாம் வந்துடும். வந்துருக்கு பார்த்தீங்களா, மட்டனில் தண்ணி வந்திருக்கு. மட்டன் தண்ணி நிறையா விட்டுடுச்சு. அதோட நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு பட்டை, ஏலக்காய், பூ வச்சு தாளிச்சுக்கிறோம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போகணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டனை இந்த பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி செமி கிரேவியாக வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் விதையும் ஆட் பண்ணி
ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை எடுத்து கார்னிஷ் பண்ணிக்கணும். கார்னிஷ் பண்ணால் இப்போது நமக்கு டேஸ்டியான மட்டன் சாப்ஸ் ரெடி. சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ஏற்ற சைட் டிஷ்.